உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இதுக்கப்புறம் தங்கம் விலை அப்படின்றது எப்படி இருக்க போகுது சார்? மே மாசத்துல இருந்து அக்டோபர் மாசம் வரைக்கும் மார்க்கெட் இறங்க போறோம். இப்போ லாஸ்ட் இயர்ல இருந்து இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் நம்மளுக்கு ஏறக்குறைய ஏறிட்டா. ஸோ குறைந்தபட்சம் 4,000 ரூபாய் தான் கம்மியாகும். கிரக நிலைப்பாடு இருக்கும் பொழுது இந்த தங்கத்தினுடைய விலை சரியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க சார். குரு தான் காரகம். அதாவது வெட்டி எடுக்கக்கூடிய தங்கம் சூரியனுடைய காரகம். மொத்தத்துக்கு சூரியன் தான் காரகம். ஆனா நீங்க ஆபரணமா மாத்தும் போது அவுன்ஸ் கணக்குல வாங்கும்போது குரு வந்துருவார். அப்போ குரு தன்னுடைய நிலையில எங்க இருக்காருன்னு பாருங்க. பகை வீடுனாலே ரேட்டு குறையும். ட்ரேடருக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு 100 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4,000 பாயிண்ட்னா 4 லட்சம் ரூபாய். இந்த ரா கோல்டு வாங்கி விற்கக்கூடிய நம்மளுடைய கடைக்காரங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் வந்து மொத்தமாக தான் புக் பண்ணுவாங்க. எப்போ 1 டன் 2 டன் அப்படி புக் பண்ணக்கூடிய ஆட்கள். ஸோ அவங்களுக்கு இது அபரிமிதமான லாபம். இந்தந்த ராசிக்காரர்கள் கோல்டுல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்தந்த ராசிக்காரர்கள் பண்ண வேண்டாம். தனுசு லக்னத்துக்காரங்க அவங்களும் கவனமா இருக்கணும். துலா லக்னத்துக்காரங்க, துலா லக்னம் துலா ராசி இவங்கெல்லாம் பொதுவாக குருவினுடைய காரகத்துல கவனமா இருக்கணும். குரு சொந்த வீடா இருக்கு தனுசு ராசிக்கு, ஏன் அவங்களாம் பண்ணக்கூடாது அப்படின்னா பண்ணக்கூடாது. இதுல வந்து ட்ரேடிங் பண்ணலாமா சார்? நம்ம ட்ரேடிங் பண்றவங்க லாபம் மேடம். நான் அதான் சொல்றேன், க்ரூட் வந்து ட்ரேடிங் பண்றவங்க லாபம். நீங்க மைனஸ்ல போயிட்டு வந்து இன்னைக்கு $80 மகரத்தை தாண்டோன்னு ரேட் ஏற போறேன்னு சொன்னோம். $80 யோசிச்சு பாருங்க. அப்படி பண்ணும்பொழுது எந்தெந்த ட்ரேடிங் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கும், எந்தெந்த ட்ரேடிங் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சரிவை கொடுக்கும்? எந்த கிரகம் ஸ்ட்ராங்கா இருக்கோ லாபத்தை கொடுக்குதோ அந்த கிரகத்தினுடைய செக்டார் தான் நீங்க ட்ரேட் பண்ணணும். இப்போ என்னுடைய ஜாதகத்தை சனி நல்லா இருக்கு, நான் க்ரூடு ட்ரேட் பண்றப்ப எனக்கு ப்ராஃபிட். லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரிப்டோ கரன்சி இறங்குன்னு சொல்லியிருந்தோம். ராகு வந்து பார்த்தீங்கன்னா மேசத்தில் இருக்கும்போது லாஸ்ட் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கிரிப்டோ கரன்சியும் பிட்காயின் இறங்க போகிறோம், யாரும் வாங்காதீங்கன்னு சொன்னேன். மறுபடியும் எப்போ ஏறுன்னு கேட்டப்ப நாங்கள் சொன்னோம் ராகு என்னைக்கு வந்து நம்மளுடைய மீனத்துக்குள்ள என்ட்ரு ஆகிறாரோ அந்த 1.5 வருஷம் நல்லா இருக்கும் மார்க்கெட்டு. இந்த வருஷத்துல வந்து நிஃப்டியில் நம்ம இன்வெஸ்ட் பண்றது அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு நமக்கு சாதகம் கொடுக்கும் அப்படின்றத நம்மளுடைய ஜோதிட ரீதியாக சொல்லுங்க சார். அதாவது பார்த்தீங்கன்னா நிஃப்டியை நம்ம ஏற்கனவே எழுதின மாதிரி லாஸ்ட் ராகு பயிற்சிக்கு அப்புறம் மார்க்கெட் ஏறுன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா போன வருஷமெல்லாம் நல்லா அடி எல்லாமே ஓஞ்சி போயிட்டு வந்தாங்க. இந்த வருஷம் ஏற போகிறேன்னு சொன்னால் யாருக்கிற 3,000 பாயிண்ட் மேலே தான் இருக்குது ஆல்ரெடி. உலகெங்கிலும் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யவும். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும். நம்மளுடைய ஆதன் ஆன்மீகத்தில் பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவு எதை பத்தி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தங்கம் விலை கிடுகிடுன்னு ஏறிட்டு இருக்கு, அது எப்போ குறையும், எதுல ட்ரேடிங் பண்ணா லாபம் கிடைக்கும் அப்படின்றத பத்தின ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு பேலன்ஸ் தியரியினுடைய ஆசிரியர் சரவணன் சோமசுந்தரம் அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஓம் காலகால ஈஸ்வராயன நமக. பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை சந்திச்சதுல. சந்தோஷம். நீங்க வந்து நம்மளுடைய சேனலுக்கு கொடுத்த இன்டர்வியூல சொன்ன விஷயம் மாதிரியே வந்துட்டு போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் வந்து தங்கம் விலை அப்படின்றது ஏறி இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு ஒரு மாசத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட 1,000 ரூபாய் மேல வந்து ஏறி இருக்கு. இந்த தங்கம் விலை கிடுகிடுன்னு ஏறிக்கிட்டே போகுது. இதுக்கப்புறம் தங்கம் விலை அப்படின்றது எப்படி இருக்க போகுது சார்? சூப்பர். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் இயர் பிப்ரவரி மாதம் நம்ம எழுதியிருந்தோம் மார்க்கெட் வந்து அளவுக்கு அதிகமான ரேட் ஏற போகிறேன்னு சொல்லியிருந்தோம். யாரும் நம்பலை. பட் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லாஸ்ட் ஜனவரி நம்ம இதே இன்டர்வியூ ஒன்று பண்ணியிருந்தோம். மார்ச் மாதம் ஹெவி ரேட் பார்ப்பீங்கன்னு சொல்லியிருந்தோம். ஹைலி ரேட் பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த இப்போ. ஸோ அகைன் நம்ம என்ன சொல்லணும்னா ஏப்ரலுக்கு அப்புறம் மார்க்கெட் குறைஞ்சிருக்குன்னு நான் லாஸ்ட் இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். இப்போவும் அதே தான் கொஞ்சம் டெக்னிக்கலாக என்ன மாதிரி மாதங்கள் வரைக்கும் குறைன்னு சொல்கிறேன். மே மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் மார்க்கெட் இறங்க போகிறோம். இப்போ லாஸ்ட் இயர்லேருந்து இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் நம்மளுக்கு ஏறக்குறைய ஏறிட்டா. ஸோ குறைந்தபட்சம் 4,000 ரூபாய் தான் கம்மியாகும். 4,000 5,000 ரூபாய் நான் எதிர்பார்க்குறேன். இந்த அக்டோபருக்குள்ளாரே எதிர்பார்க்குறேன். கம்மியாகும்? கண்டிப்பாக கம்மியாகும் சார். பொதுவாக வந்து கோல்டு ரேட் வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னா குறையிறது வந்து வாய்ப்பில்லாத ஒரு விஷயம். 100 200 இப்படி குறையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க சொல்ற விலை அப்படின்றது வந்து பயங்கர டிஃப்ரெண்டா இருக்கு சார். இது எப்படி சொல்றீங்க சார்? இது வந்து முழுக்க அஸ்ட்ராலஜிக்கல். அதாவது ஒரு கிரகத்தினுடைய உச்சநிலையும் நீச்ச நிலையும் நம்ம பார்ப்போம். ஸோ கிரகம் வந்து நீச்சத்துக்கு போகும்போது விளைச்சல் குறைவு நம்ம சொல்லுவோம். வேற சில காரணங்களுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா மார்க்கெட் ஏறப்போகுது, கன்சம்ஷன் அதிகமாக இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்துக்காக ரேட் ஏறும். அப்போ வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா விளைச்சல் அதிகமாக இருக்க போகுது, கன்சம்ஷன் குறைவாக. ரேட் அதிகமான நீங்கள் வாங்கிட்டே இருப்பீங்களா? வாங்க மாட்டீங்க. ஒரு இடத்துல குறைக்க போறீங்க. அப்போ குறைஞ்சாதான் வாங்குவீங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்கனவே வாங்கினவங்களாம் விற்க போறாங்க. ஸோ மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. போர் வந்துருச்சு, ஏறினாலும் போர் வந்துருச்சும்பாங்க, இறங்கினாலும் போர் வந்துருச்சும்பாங்க. மொத்தத்தில் வந்து மார்க்கெட் குறைய போறான். ஏன்னா குரு வந்து தன்னுடைய உச்ச வீட்டை நோக்கி போறான். உச்சம் அப்படின்னா விதமான விளைச்சல்னு அர்த்தம். ஒரு விஷயம் அளவுக்கு அதிகமாக கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ அளவுக்கு அதிகமாக கிடைச்சா நம்மளோட கன்சம்ஷன் வந்து என்னன்னா வாங்குறவங்க கம்மியாக இருப்பாங்க, விளைச்சல் அதிகமாக இருக்கு. என்ன பண்ணுங்க, தக்காளி ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்குள்ள விற்றாங்க.
திடீர்னு 50 விசாக்கெல்லாம் வந்து ரோட்ல கொட்டினாங்க. அந்த மாதிரியான ஒரு காரணம் தான். ஸோ இப்போ ஏறின ரேட்டு இறங்க போகிறோம். ஸோ இது எப்படின்னா படிப்படியாக இறங்கும். அடுத்த இந்த அக்டோபர் வரைக்கும் படிப்படியாக இறங்கிட்டு அக்டோபர்லேருந்து ஜனவரி வரைக்கும் சின்னதாக ஒரு ஏற்றம், ஒரு 1000 ரூபாய் 1500 ஏறலாம். மறுபடியும் அங்கிருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஜனவரி, அதாவது அக்டோபர் டு ஜனவரி ஏறிட்டு ஜனவரிலேருந்து அகைன் மார்ச் வரைக்கும் மார்க்கெட் இறங்கும். அப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல, அதாவது இந்த மே மாசத்துலேருந்து அடுத்த மே மாதம் வரைக்கும் நடுவில் ஒரு சின்ன ஒரு ஏற்றம் இருக்குது, அதை விட்டுருங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா டவுன் தான், மார்க்கெட்டு டவுன். ட்ரேடர்ஸ்க்கெல்லாம் இது வந்து பொக்கிஷம். இப்போ வெளியே கன்சியூமராக இருக்கிறவங்களுக்கு பெருசாக இது தெரியாது. 4000 ரூபாய் இறங்கி என்னடா பண்ண போகிற, 10,000 ரூபாய் ஏறிட்டா அப்படிமா. ஆனால் ட்ரேடருக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு 100 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4000 பாயிண்ட்னா 4 லட்சம் ரூபாய் ட்ரேடருக்கு. இந்த ரா கோல்டு வாங்கி விற்கக்கூடிய நம்மளுடைய கடைக்காரங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் வந்து மொத்தமாக தான் புக் பண்ணுவாங்க. எப்போ 1 டன் 2 டன் அப்படி புக் பண்ணக்கூடிய ஆட்கள், அவங்களுக்கு வந்து ஒரு கிராமுக்கு 50 ரூபாய் கிடைச்சா கூட இந்த ஒரு டன் அப்படிங்கிறப்ப என்ன ரேட் கிடைக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்து இப்போ நான் புக் பண்ணலாமா, இல்லை அக்டோபரில் புக் பண்ணட்டுமா, இறங்கினதுக்கப்புறம் புக் பண்ணலாமா, ஏன்னா அடுத்த தீபாவளிக்கு அவங்க இப்போ இருந்தால் புக் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இது அபரிமிதமான லாபம். அவங்க எப்போ 11 மாதத்துக்கு ஒரு முறை தான் புக் பண்ணுவாங்க. அப்போ எப்போ புக் பண்ணலான்னு கேட்குறாங்க. அப்போ நம்மளை மாதிரி சின்ன ஆட்களுக்கு தெரியாது, பட் பெரிய கோடீஸ்வரங்களுக்கெல்லாம் இது வந்து மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஸோ நான் கோல்டை பற்றி நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து வரக்கூடிய அடுத்த மே மாதம் வரைக்குமே மார்க்கெட் இறங்க போகிறோம். ஸோ கோல்டு பொறுமையாக நின்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நல்ல லாபத்தை பார்க்கலாம். குறைந்தபட்சம் அக்டோபர். சார், இப்போ வந்து என்ன மாதிரியான ஒரு கிரக நிலைப்பாடு இருக்கும் பொழுது இந்த தங்கத்தினுடைய விலை சரியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க சார்? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா குரு அப்படிங்கிறத நம்ம எடுப்போம். எல்லாருமே உச்சம்னா அதிகபட்ச விலைனுங்கிறாங்க. நம்ம உச்சம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்தால்னா அது வந்து அதிகமான விளைச்சல்னு சொல்லிட்டு குறைந்த, அதாவது ரேட் வந்து கம்மியாக கிடைக்கும் நம்ம சொல்கிறோம். குரு தான் காரகம், அதாவது வெட்டி எடுக்கக்கூடிய தங்கம் சூரியனுடைய காரகம், மொத்தத்துக்கு சூரியன் தான் காரகம். ஆனால் நீங்கள் ஆபரணமாக மாற்றும் போது அவுன்ஸ் கணக்கில் வாங்கும்போது குரு வந்துடுவார். அப்போ குரு தன்னுடைய நிலையில் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். இந்த வருஷம் வந்து சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கார், அது பகை வீடு. பகை வீடுனாலே ரேட்டு குறையும். இதில் குரு வந்து பொருளாதாரம் நாங்கள் சொல்லுவோம். உயிர் பொருள்னு ஒரு கான்செப்டை பிரிக்கிறோம் பேலன்ஸ் தியரியில். அந்த பேலன்ஸ் தியரியில் நம்ம சொல்கிறது வந்து அந்த உயிர் பொருள் கான்செப்டில் பொருளாதாரம் கெடுக்கிறாரு. பொருள்னா வெற்றின்னு அர்த்தம். அப்போ இவர் இங்கே தோல்வி அடைகிறார். ஸோ தன்னுடைய நிலையிலேருந்து பின்னோக்கி வர்றாருன்னு அர்த்தம். அப்போ ஏறின வேலை இறங்க போகுதுன்னு அர்த்தம். இதுதான் நாங்கள் கான்செப்ட், ரொம்ப சிம்பிளாக நாங்கள் முடிச்சுப்போம். அப்போ 10வதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சனி வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சனியுடைய இது பார்த்தீங்கன்னா சூரியனுடைய வீட்டை பார்த்துட்டு இருக்காரு. சனி எந்த இடத்த பார்க்குறாங்க, ஒரு பாதிப்பு இருக்கும். அப்போது கட்டித்தங்கம் சொல்லக்கூடிய சூரியனுடைய வீடே பாதிக்கப்படும் போது ஏதாவது ஒரு புதுசாக நாங்கள் ஒரு மைண்ட் கண்டுபிடிச்சிட்டோம், அதுங்க கிடைக்குது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் வந்து ஏதோ ஒரு காரணம், அரசியல் ரீதியான காரணத்துக்காக ரேட் இறங்க போகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ சனி பார்க்கக்கூடிய இடம் கொஞ்சம் டவுன் ஆகும். ஸோ இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி தான் மார்க்கெட் இறங்க போகிறான் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லியிருக்கோம். ஓகே சார், இப்போ வந்து மார்க்கெட் இறங்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க சார். இந்த மாதிரி வந்து இந்தந்த ராசிக்காரர்கள் கோல்டுல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்தந்த ராசிக்காரர்கள் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கேட்டகரி கூட வச்சிருப்பீங்களா சார்? அந்த மாதிரி யாரெல்லாம் பண்ணலாம், யாரெல்லாம் பண்ணக்கூடாது? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திசை நடக்கிறவங்க எந்த திசை வேணா இருக்கலாம், யார் வேணா கோல்டு பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. ஆனால் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மேச ராசி மேச லக்னத்துக்காரங்க கோல்டை வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. ட்ரேட் பண்ணீங்கன்னா லாஸ் நிறைய சந்திப்பாங்க. ஏன்னா அது விரையாதிபதி, 12ஆம் இடம் என்பது குருவினுடைய இன்னொரு வீடு. அது பார்த்தீங்கன்னா விரையாதிபதியாக வேலை செய்வார். விரையாதிபதினா பொருள் விரயம். அப்போ ஏற்ற இறக்கத்தில் மாட்டிக்குவாங்க. இந்த மேசராசி மேச லக்னத்துக்கான என்னைக்கெல்லாம் குருவை ட்ரேட் பண்றாங்களோ, ட்ரேடர்ஸா இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், நிறைய லாக் ஆவாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா கடக லக்னத்துக்காரங்க அவங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். கடக லக்னத்துக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா தானே இருக்கு, கடகத்துக்கு 9ஆம் இடம் எல்லாம் சொல்லுவாங்க. நாங்க என்ன சொல்ல, கடக லக்னத்துக்கார கொஞ்சம் லாக் ஆவாங்க அப்படின்னு நாங்க சொல்றோம். காரணம் என்ன, அதுவும் பொருளாதார இழப்பு. 9ஆம் இடம்னால ஒரு லாஸ் வருங்க. அப்போ 9க்குடைய குருவாக இருக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த குருங்கிற காரகத்தை ட்ரேட் பண்ணும் போதெல்லாம் லாஸ் ஆயிடுவாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இவங்க யாரு, தனுசு லக்னத்துக்காரங்க அவங்களும் கவனமா இருக்கணும். துலா லக்னத்துக்காரங்க, துலா லக்னம் துலா ராசி, இவங்கெல்லாம் பொதுவாக குருவினுடைய காரகத்துல கவனமா இருக்கணும். குரு சொந்த வீடா இருக்கு தனுசு ராசிக்கு, ஏன் அவங்களாம் பண்ணக்கூடாது அப்படின்னா பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து கேந்திரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நாங்கள் சொல்லுவோம். அது வந்து அசுபத்தை செய்யக்கூடிய இடம். லக்னம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா அது மைனஸ் ஆகிடும். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது. பொதுவாக நான் சொல்றதுன்னா மேஷம், கடகம், துலாம், தனுசு இவங்க வந்து பொதுவாக இந்த குருவினுடைய காரகத்தை தொடாமல் இருப்பது நல்லது. இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் சொல்லியிருந்தோம். லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மஞ்சள், ஈரோட்டில் வந்து மஞ்சள் விளைச்சல் இருக்கும். மஞ்சள் விலை அபரிமிதமாக ஏற போகிற கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். என்னுடைய கிளைண்ட் நிறைய பேர் மஞ்சள் வியாபாரிகள், அவங்கெல்லாம் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணிட்டாங்க. நல்ல ரேட்டு இப்போ விற்கலாமான்னு கேட்டிருக்காங்க. இறங்கிடும், வித்துருங்கன்னு சொல்லியிருக்கோம். பார்த்தீங்கன்னா குருவினுடைய இன்னொரு காரகம் தான் அந்த மஞ்சள். அப்போ மஞ்சளுக்கும் குரு காரகமாக இருக்கும்போது இப்போ ரேட் இறங்க போகிறோம். மஞ்சள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த 4 வருஷத்துல வந்து விலையே கிடைக்கலன்னு நிறைய பேர் புலம்ப போகிறாங்க. பார்த்துக்குங்க, கரெக்டாக வந்து 4 வருஷம் மஞ்சளுக்கு விலை கிடைக்கல, மஞ்சளுக்கு விலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு அபரிமிதமான விளைச்சல் அதிகமாகிடும், விலை கிடைக்காது. இவங்க எல்லாருமே ஹோல்டு பண்ணாங்கன்னா மாட்டிக்குவாங்க. அடுத்த 4 வருஷம் பொறுமையா பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கணும். ஹோல்டு பண்ணக்கூடாது, வர வர வித்துட்டே இருக்கணும். வித்தாங்கன்னா தப்பிச்சுக்கலாம்.
ஓகே சார். அதே மாதிரி இப்போ வந்து சார் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ஷய தீதி அன்னைக்கு தான் வந்து தங்கம் வாங்கியே ஆகணும் அப்படின்றதுக்காக வேண்டி அக்ஷய தீதிக்கு முன்னாடியே புக் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை அன்னைக்கு போய் கடையில் கியூவில் நின்று வாங்குறவங்களா இருக்கட்டும், அந்த அக்ஷய தீதி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 360 ரூபா ஆயிடுச்சு, அடுத்த ஒரு 2-3 மணி நேரத்தில் மறுபடியும் 360 ரூபா ஆயிடுச்சு. அப்படி வந்து அன்னைக்கு வாங்குற தங்கம் தான் நிலைக்குமா சார்? ஏன்னா நிறைய பேருக்கு அப்படி ஒரு பார்வை இருக்கு. உங்களுடைய பார்வையில நீங்க எப்படி சார்? அக்ஷய திருதி வந்து வளர்ச்சின்னு வருது. அக்ஷய திருதினா வளர்ச்சி, சரிங்களா? அக்ஷய திருதி வந்து நம்ம ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டமா எடுக்கிறோம். இது குறிப்பா அந்த காலத்துல என்ன சொன்னாங்கன்னா, இந்த விளை பொருட்கள், அதை விவசாயிகள் வந்து விளை பொருட்களை போய் வாங்குவாங்க. அதாவது விதை நெல் வாங்குறதுக்கு உபயோகப்படுத்தினாங்க. ஏன்னா அது வந்து வளர்ச்சிக்கான காலகட்டம், வாங்கினா நம்மளுக்கு என்னைக்குமே குறை இருக்காதுங்கிறதுக்காக. குடும்பத்துல என்ன பண்ணாங்கன்னா, உப்பு, மஞ்சள், பருப்பு, அரிசி, இது சார்ந்த விஷயங்கள் வாங்கினாங்க. ஏன்னா என்னைக்குமே நம்மளுக்கு அதுக்கு குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வாங்கினாங்க. தங்கம் வாங்கினது அப்படிங்கிறது ஒரு வியாபார உத்தியோட சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான். அது எங்க ஆட்கள் ஒருத்தர் கொண்டு வந்தாரு, அது பெரிய அளவில் சக்சஸ் ஆச்சு. இன்னைக்கு அக்ஷய திருதிக்கு வாங்காத ஆளே கிடையாது. ஏன்னா வளரும்னு நினைக்கிறாங்க. கடன் வாங்கி வாங்கக்கூடாது. நீங்க வாங்க வேண்டாம் நான் சொல்லலை. எது வேணுமே அக்ஷய திருதியில வாங்குறது நல்லது. நீங்க கடன் வாங்கி போய் வாங்கினீங்கன்னா முதல் கடன் வளர்ந்துடும், அதுக்கப்புறம் தங்கம் வளரும். எப்படி கடன் வாங்கி எத்தனை தங்கம் வாங்குவீங்க? அப்ப கடன் வளரும். ஸோ உங்க சொந்த கையில இருந்தா போய் வாங்கிக்கங்க. எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு கிடையாது. அக்ஷய திருதி அன்னைக்கு வாங்கக்கூடிய விஷயங்கள் வளரும். அதனாலதான் அக்ஷய திருதி அன்னைக்கு ஒரு புதிய விஷயங்களை ஆரம்பிங்க நாங்களே சொல்றோம். எந்த ஒரு விஷயத்தை நீங்க நோக்கி போறீங்களோ அந்த விஷயத்துக்கான ஒரு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து நீங்க வந்து ஒரு அக்ஷய திருதி அன்னைக்கு ஒரு சொத்து வாங்குறீங்க, இன்னைக்கு வந்து வாங்குனீங்கன்னா நல்லதுன்னு நாங்கள் சொல்றோம். அது வளரும்னு நாங்கள் சொல்றோம். நீங்க போய் கடன் வாங்காதீங்க. இன்னைக்கு கடன் வாங்குற சூழ்நிலை தான் இன்னைக்கு தவிர்த்துருங்கன்றோம். ஏன்னா அக்ஷய திருதிங்கிறது வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய ஒரு விஷயம். இது எல்லாருக்குமே உபயோகப்படாது. ஜோதிட ரீதியாக சில பாவங்கள் ஆக்டிவேட் ஆகும்போது தான் அது வளர்ச்சி, இல்லைன்னா அதுவே வீழ்ச்சி ஆகிடும். கொஞ்சம் கவனமா இருக்கணும். அது வந்து தனிப்பட்ட ஜாதகங்கள் பேசும். ஓகே சார். அதே மாதிரி இப்போ வந்து தங்கத்தினுடைய கணிப்பெல்லாம் பழிச்சிட்டு வர்ற அந்த வகையில் வந்துட்டு கருப்பு தங்கம் சொல்லப்படக்கூடிய அந்த குரூட் ஆயில், அதனுடைய முதலீடு அப்படின்றது வந்து நம்ம செய்யறது இந்த காலகட்டத்தில் சரியானதாக இருக்குமா? உங்களுடைய பார்வையில் ஆன்மீகம் ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் சொல்லுங்க. ரொம்ப சிறப்பான ஒரு இது மேடம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குரூட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2014 நினைக்கிறேன், துலாத்தில் இருந்தார் சனி பகவான், உச்சத்தில் இருந்தது. மார்க்கெட் ரேட் அளவுக்கு அதிகமாக ஏற போகுதுன்னு எல்லாம் சொல்லும்போது நாங்கள் மட்டும்தான், என்னுடைய டீமில் மட்டும்தான் நாங்கள் எழுதியிருந்தேன் குரூட் அநியாயத்துக்கு ரேட் குறைய போகிறான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். யாருமே நம்பலை. இது பலமுறை நான் சொல்லியிருக்கேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே சனி உச்சம்னா அந்த குரூட் அப்படிங்கிற விஷயம் ரேட் ஏறிடும்னு நினச்சாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா யாருமே நம்மள துலாத்துக்குள்ள என்ட்ரானோன்னா ரேட் இறங்க ஆரம்பிச்சா, கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கினா. எவ்வளோ போனா தெரியுங்களா? $116 $20 வந்தான். 116 20 எங்க? இதனால் ஒரு ஆட்சியே போச்சு. நம்ம நிறைய பேசியிருக்கதை பற்றி. ஒரு ஆட்சியே போச்சு. ஏன்னா குரூட் அதிகமாக இருந்தனால விலைவாசி கட்டுப்படுத்த முடியும்னா உங்களுடைய டிரான்ஸ்போர்ட் அதிகமாகும், செலவு அதிகமாகும், அதனால விலை ஏற்றம், அதனால ஒரு ஆட்சியே போச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் குரூட் வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக இறங்கி $20. நாங்கள் சொன்ன மகரத்தை தாண்டுற வரைக்கும் குரூட் விலை ஏறாதுன்னு சொன்னோம். லாஸ்ட் இயர் தான் மகரத்தில் இருந்தார். போன சனி பயிற்சிக்கு முன்னாடி மகரத்தில் இருக்காரு. அப்போ மைனஸில் ட்ரேட் ஆச்சு. ட்ரேடிங்கில் போய் பார்த்தீங்கன்னா மைனஸில் இருந்தது. அபரிமிதமான விளைச்சல். பார்த்தீங்கன்னா எண்ணெய் கிணறுலாம் ஃபுல்லாக வந்துருக்குன்னு சொல்லிட்டு பேரல் அடிக்கிட்டு இருந்தாங்களே தவிர யாருமே அங்கே வாங்குறது கூட இல்லை. ஏன்னா எல்லாம் வாங்கி எங்கே வைப்பாங்க? ஆனால் இந்தியா மட்டும் என்ன பண்ணாங்கன்னா, அன்னைக்கு வந்து அரசாங்கம் வந்து மொத்தமாக அன்னைய ரேட்டுக்கு எல்லாமே புக் பண்ணிட்டாங்க. நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா தெரியல, லாஸ்ட் 1.5 வருஷமா நம்மளுடைய பெட்ரோல் விலை எங்கேயும் ஏறல. நோட் பண்ணிருக்கீங்களா? பெட்ரோல் விலை 50 பைசா, ₹1 ₹2 டெய்லி ஏற்றிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் 2 இயர்ஸாக எங்கேயாவது ஏறி பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அன்னைக்கு வாங்கின விலையினால இன்னைக்கு மறுபடியும் $80 ஓடிட்டு இருக்கான். $80 வந்துட்டான். ஏன்னா மகரத்தை தாண்டின உடனே ரேட் ஏற ஆரம்பிச்சிட்டான். பார்த்தீங்கன்னா ரேட் வந்து ஏறினாலும் நம்ம இன்னும் விலை ஏற்றாமே இருக்கும். எல்லாம் தேர்தல்ன்றாங்க இல்ல, 2 வருஷமா யாரும் ஏத்தாம இருக்க மாட்டாங்க. காரணம் அன்னைக்கு வாங்கின கம்மியான டாலருக்கு தான். இப்ப இந்த மகரத்துல இருந்து மேசத்துக்கு போறக்குள்ள உச்சபட்ச விலையை பார்க்க போறீங்க. குரூடு வந்து அநியாயத்துக்கு ரேட் ஏறும். குரூடுடைய பங்குகள் ஏதாவது இருந்தா, கம்பெனிஸ் இருந்தா வாங்கி வைக்கிறவங்களுக்கு எல்லாமே லாபம். குரூடை டைரக்டா வந்து டெலிவரி எடுக்கிறவங்களுக்கு லாபம். இது எங்க வரைக்கும் போகும்னு பாத்தீங்கன்னா, கடகத்துக்கு சனி போய் சேர்ற வரைக்குமே குரூட் அதிகமான விலையை பார்க்கலாம், அதிகபட்ச விலையை பார்க்கலாம். தங்கம் எப்படி ரேட் ஏறிச்சேன்னு பாக்குறீங்களோ அதே போல குரூடுடைய விலை ஏறும். மீண்டும் நம்மளுடைய பெட்ரோல் விலையெல்லாம் ஏறப்போகுது. இதெல்லாம் நீங்க வந்து கண்ணு முன்னாடி அடுத்த 5 வருஷத்துல பார்க்க போறீங்க. சரி, இந்த பெட்ரோல் விலை ஏறதுனால வந்து எல்லாருக்குமே பாதிப்பு இருக்கும் அப்படின்ற பட்சத்துல வந்துட்டு இப்போ நம்ம எதுவுமே கணிச்சு நமக்கு வந்து முன்னாடியே ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதோ அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாதுன்றப்போ இதுல வந்து ட்ரேடிங் பண்ணலாமா சார்? நம்ம ட்ரேடிங் பண்றவங்க லாபம் மேடம். நான் அதான் சொல்றேன், க்ரூட் வந்து ட்ரேடிங் பண்றவங்க லாபம். நீங்க மைனஸ்ல போயிட்டு வந்து இன்னைக்கு $80 மகரத்தை தாண்டோன்னு ரேட் ஏற போறேன்னு சொன்னோம். $80 யோசிச்சு பாருங்க. ட்ரேட் பண்றவங்களுக்கு இதோடைய லாபம் வேற லெவல்ல இருக்குங்க. நீங்க பை பண்ணிட்டு உட்காந்துட்டீங்கன்னா $80 ஜீரோல இருந்து 80க்கு போச்சுன்னா எவ்வளவு பெரிய விஷயம். கண்டிப்பா நீங்க வாங்கின இடத்துல $80. நான் என்ன சொல்றேன், இன்னும் ஒரு $120 $130 வந்துருவான்ற. மேசத்தை தாண்டதுக்குள்ள $130 to $140 ரீச் ஆயிடுவான். அகைன் வந்து கடகத்துக்குள்ள போறதுக்குள்ள 180க்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. அந்த அளவுக்கு க்ரூடோடைய கன்சம்ஷன் அதிகமா தேவைப்படுது நம்மளுக்கு. நிறைய பேட்டரி கார் அதெல்லாம் சொன்னால் கூட ரேட் ஏறும், மாறவே மாறாது.
சார் அதே மாதிரி இப்போ வந்து ட்ரேடிங் அப்படின்ற வார்த்தையை சொன்னதுனால நான் இந்த ஒரு விஷயத்தை கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து ட்ரேடிங் பண்ணுறது ஒரு பார்ட் டைமாகவே வச்சு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி பண்ணும்பொழுது எந்தெந்த ட்ரேடிங் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கும், எந்தெந்த ட்ரேடிங் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சரிவை கொடுக்கும் சார்? இல்ல பொதுவா வந்து ட்ரேடிங் வந்து வர்றதுக்கு யார் வேணா என்ன ட்ரேடிங் வேணா பண்ணலாம். நாங்க பேலன்ஸ் சீட்ல பிரிக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எந்த கிரகம் ஸ்ட்ராங்கா இருக்கோ லாபத்தை கொடுக்குதோ அந்த கிரகத்தினுடைய செக்டார் தான் நீங்க ட்ரேட் பண்ணணும். சில பேருக்கு சனி நல்லா இருக்கும். இப்போ என்னுடைய ஜாதகத்தை சனி நல்லா இருக்கு, நான் க்ரூடு ட்ரேட் பண்றப்ப எனக்கு ப்ராஃபிட். எனக்கு நான் தங்கத்தை பத்தி என்னதான் சொன்னாலும் நான் வந்து குரு வந்து எனக்கு வந்து நெகட்டிவ் தான். அப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா அது உயிர்காரகமாக வேலை செய்யறதுனால நான் ட்ரேடிங் அவ்வளோ சீக்கிரம் எடுக்க மாட்டேன். கோல்டில் நான் என்னைக்கு எடுக்கணும் அன்னைக்கெல்லாம் நான் லாஸ் ஆவேன். இப்போ நான் கோல்டை பற்றி சொல்கிறேன் எல்லாம் வருதுனால எனக்கே அது ரிவர்ட் அடிக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கிரகங்கள் எது ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுதான். அப்போ வந்து எல்லாருமே ட்ரேடிங் பண்ணலாம். உங்களுடைய கிரகங்கள் எது லாபத்தில் இருக்கோ அதற்கான செக்டாரை சூஸ் பண்ண தெரியணும். சூஸ் பண்ண தெரியாமல் நம்மளுக்கு அறிவு இருக்குங்கிறதுக்காக நம்ம போய் உள்ளே போனோம்னா விழுந்துடுவோம். ஏன்னா ஒரு கிரகம் உங்களுக்கு 5ஆம் அதிபதியாக இருப்பார், ஒரு கிரகம் 9ஆம் அதிபதியாக இருப்பார். அப்போ 1, 5, 9 லாஸ்ன்னு சொல்றேன். இந்த கிரகம் எங்க இருக்குன்னு பார்க்கணும், அது லாபத்தை கொடுக்குதான்னு பார்க்கணும். பார்க்காம எடுக்க முடியாது. சில பேர் பாருங்க சார் நான் என்ன பண்ண ஐடி மட்டும் எனக்கு கை கொடுக்கும் சார், மீதி எல்லாம் அடி வாங்குறேன். புதன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். புதன் வந்து பொருளாதாரத்தை கொடுக்குற இடத்துல இருப்பார். இப்படி ஒவ்வொரு கிரகமுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயத்தை சொல்லும். அந்த இடத்துல நீங்க எடுக்கும்போது தான் ஜெயிக்க முடியும். ஸோ இது வந்து ஜாதக ரீதியாக தான் பார்க்க முடியும். பொதுவாக 2, 6, 10 வேலை செஞ்சு பொருளாதாரத்தை கொடுத்தால் கண்டிப்பா நாங்க என்ன சொல்ல ட்ரேடிங் வாங்க வர வேண்டாம்னு சொல்லல. ஆனால் என்ன செக்டார் எடுக்கணுங்கிறது உங்க ஜாதகம் சொல்லிடும். அதை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் எடுங்க. கிரிப்டோ கரன்சி, பிட்காயின் இதெல்லாம் வந்துட்டு இந்த வருஷத்துல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு அதிக லாபம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் இருக்கு சார். உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு சார்? நான் இது வந்து ஒரு டிஸ்க்ளைமரோட சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் வந்து அஸ்ட்ராலஜர் தான், நான் வந்து டெக்னிக்கல் பர்சன்ஸ் கிடையாது. நிறைய பேர் இது வந்து தப்பான ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா நம்ம சொன்னது எதுவுமே வரைக்கும் சோட போடல. லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரிப்டோ கரன்சி இறங்குன்னு சொல்லியிருந்தோம். ராகு வந்து பாத்தீங்கன்னா மேசத்துல இருக்கும்போது லாஸ்ட் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கிரிப்டோ கரன்சியும் பிட்காயின் இறங்க போறான், யாரும் வாங்காதீங்கன்னு சொன்னேன். இவனுக்கு என்ன தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு தான் விட்டாங்க. பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பல அடி வாங்கினவங்க யாரும் விற்க முடியல. நிறைய பேர் சார் நீங்கள் சொன்னது கரெக்டாக போச்சுன்னாங்க. மறுபடியும் எப்போ ஏறுன்னு கேட்டப்போ நாங்கள் சொன்னோம் ராகு என்னைக்கு வந்து நம்மளுடைய மீனத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிறாரோ அந்த 1.5 வருஷம் நல்லா இருக்கும் மார்க்கெட்டு. முடிஞ்ச பிட்காயினில் விலை ஏதணும்னு கொடுத்துட்டு வந்துருங்கன்னு. இந்த 1.5 வருஷ காலகட்டங்கள் நல்லா இருக்க போகுது. இப்போ 4 மாதம் ஆச்சுங்க ராகு வந்து. இந்த 4 months 5 months பாருங்க மார்க்கெட் வந்து நல்லா பிட்காயினும் சரி கிரிப்டோவும் சரி ஏறிட்டு தான் இருக்கா. ஏறினது விற்கிற வாங்குற காலம் இல்லாமல் உட்காந்துருக்காங்களே தவிர ரேட் ஏறிட்டு இருக்கு. இன்னும் ஒரு ஏறக்குறைய இன்னும் ஒரு 12 மாதம் நியர்பை நம்ம கையில் இருக்குது. ஸோ 14 மாதமே இருக்குது. இந்த 14 மாதமே பிட்காயினும் சரி கிரிப்டோ கரன்சியும் சரி ரேட் ஏற போகிறோம், ஹைலி ரேட் வர போகிறோம். நடுவில் சின்ன டவுன்ஃபால் வரும். ராகு வந்து சனியுடைய நட்சத்திரத்தில் போகிற அன்னைக்கு ஒரு சின்ன டவுன்ஃபால் வரும். பயப்பட வேண்டியதில்லை, மறுபடியும் நல்ல ரேட் ஏறிடுவோம். ஸோ ஓவரால் வந்து பை ட்ரெண்ட் தான். இந்த 1.5 வருஷம் இந்த அடுத்த வருடைய 12 மாதம் பை ட்ரெண்டில் தான் இருக்க போகிறோம். வந்ததுன்னா வித்துட்டு வெளியே வந்துருங்க. இந்த வருஷத்துல வந்து நிஃப்டில நம்ம இன்வெஸ்ட் பண்றது அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு நமக்கு சாதகம் கொடுக்கும் அப்படின்றத நம்மளுடைய ஜோதிட ரீதியாக சொல்லுங்க சார். அதாவது பார்த்தீங்கன்னா நிஃப்டியை நம்ம ஏற்கனவே எழுதின மாதிரி லாஸ்ட் ராகு பயிற்சிக்கு அப்புறம் மார்க்கெட் ஏறுன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா போன வருஷமெல்லாம் நல்லா அடி எல்லாமே ஓஞ்சு போயிட்டு வந்தாங்க. இந்த வருஷம் ஏற போறேன்னு சொன்னா ஏறக்குறைய 3000 பாயிண்ட் மேலே தான் இருக்கு ஆல்ரெடி. ஏறக்குறைய இந்த ஜூன் வரைக்குமே மார்க்கெட் பை ட்ரெண்ட் தான். இப்போ ஒரு 2-3 நாளாக கீழே போயிட்டு இருக்கா மார்க்கெட். எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க. நான் ஜூன் ஜூலை வரைக்கும் மேலே இருங்கன்னு சொல்லியிருக்கேன். ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் ஒரு 4 மாதம் மார்க்கெட் கீழே இருக்கும். ஏதாவது ஒரு டவுன்ஃபால் வரும், ஏதாவது ஒரு ரீசன் வரும். இப்போ கவர்மெண்ட் மறுபடியும் ஃபார்ம் பண்ண போகிறாங்க, ஏதாவது ஒரு காரணம் அவங்க ஒரு சின்ன ஒரு பாலிசி கொண்டு வருவாங்க. அது எல்லாமே மாறும் பொழுது ஒரு 4 மாதம் அடிவாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து அக்டோபருக்கு பிறகு ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபருக்கு பிறகு அங்கிருந்து 2025 மே மாதம் வரும்போது மார்க்கெட்டினுடைய வேல்யூ வேற லெவலில் இருக்கும், ஹை லெவல் தான். ஸோ கீழே இறங்குச்சுன்னா எந்த பங்குகளாக இருந்தாலும் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 50% கரெக்ஷன் ஆகுது, ஒரு 20% கரெக்ஷன் ஆகுதுன்னா எந்த பங்குகள் அக்டோபர் வாங்குறீங்களோ அந்த பங்குகள் எல்லாமே ஒரு கட்டத்தில் வந்து ஒரு லாபத்தில் தான் முடியுமே தவிர நஷ்டத்துக்கு போகாது. 2025 மே அப்படிங்கிறது ஒரு பொற்காலம். எனக்கு தெரிஞ்ச ட்ரேடர்ஸ்க்கெல்லாம் ஒரு பொற்காலம், சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஒரு பொற்காலமான அமைப்பு. இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறவங்க ஜெயிச்சிடலாம். நல்ல ஒரு அருமையான ஒரு ப்ராஃபிட்டை பார்க்கக்கூடிய காலகட்டம். நாங்களே நிறைய பிளான் வச்சுருக்கோம் எங்களுடைய டீமு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பை பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு சிஸ்டமேட்டிக்காக வச்சு ஒரு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து 2025 சூப்பரான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பை ட்ரெண்ட் தான், பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, இப்போ நிஃப்டியா இருக்கட்டும், இல்லை வந்து பிட்காயினா இருக்கட்டும், கோல்டா இருக்கட்டும், இல்லை வந்து க்ரூட்ல இன்வெஸ்ட் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த வருஷம் வந்துட்டு ரொம்ப லாபத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்குறீங்க உங்களுடைய பார்வையில். அப்படின்றப்போ உங்களோட பர்சனலாக வந்துட்டு இதுல இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய சக்சஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரினா என்ன விஷயத்த சொல்லுவீங்க சார் நீங்க? நான் நிஃப்டியை சொல்லுவேன். நிஃப்டி மார்க்கெட், நிஃப்டி ஃபியூச்சர்ஸை நீங்க சொல்லலாம். அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து டாப் 5 கம்பெனிஸ் எல்லாமே ட்ரேட் பண்ணலாம். இப்போ நிஃப்டி ஏறும்போது பேங்க் நிஃப்டி ஏற தான் போறோம். ஏன்னா பேங்க் நிஃப்டி நியர்பை 62% இல்லை 52%, 62 நினைக்கிறேன்
டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் நிஃப்டியோடைய நகர்த்துறதே பேங்க் நிஃப்டி தான். ஸோ டாப் 5 பேங்க்ஸ் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. இன்னைக்கு டாப் 5 பேங்க்ஸ் நீங்க லிஸ்ட் அடிச்சீங்கன்னா வரப்போகுது. எல்லா இதுலயுமே ஏ கிரேட் ஷேர்ஸ் கண்டிப்பா மேல தான் போகும். மேல போனா தான் நிஃப்டி ஏறப்போகுது. டாப் 5 கம்பெனிஸ் வாங்கிக்கோங்க. ரேட் அதிகமா இருக்கும். இல்லைன்னா ஒரு அடுத்தது ஸ்மால் கேப் இருக்குது, மிட் கேப் இருக்கு, அதுல டாப் 5 எது இருக்குன்னு பாருங்க. எது பர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த கம்பெனியை வாங்கி வைங்க. கண்டிப்பா ஜெயிக்க முடியும். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் பொற்காலம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நான் லாஸ்ட் டைம் சொன்னதுல இருந்து 3000 பாயிண்ட் மேல இருக்கான். ஸோ 3000 பாயிண்ட்டுக்கு வேற விஷயங்கள், நல்ல லாபம், அதாவது சின்ன இன்வெஸ்டருக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய இடம். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கெல்லாம் வந்து இது பொற்காலம் நாங்கள் சொல்லுவோம். அவங்களாம் பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா வெளியே ப்ராஃபிட்டபிள் எவ்வளோ கொடுக்குறாங்க தெரியாது, அவங்க நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது ஒவ்வொருத்தருமே இதை புரிஞ்சுக்க வேண்டியது. அந்த கிரகங்களை பேஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஆனா ஒரு இது என்ன சொல்ல, எமோஷனல் ட்ரேட் ஆகாது. உங்க ஜாதக ரீதியாக நீங்க ட்ரேட் பண்ண முடியுமான்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்க ஜெயிக்க முடியும். அதே நான் ஆக்சுவலா அடுத்து வந்து கேட்க நினைச்சதே அதான். ஏன்னா வந்துட்டு கிரகங்கள் பொதுவா நம்ம பார்த்துட்டோம்னா கூட ஒரு சுயஜாதகம் பொறுத்து தானே அவங்களுடைய வாழ்க்கையில வந்து ஏற்ற இறக்கங்கள்லாம் அமையும். அப்படின்றப்போ சுயஜாதகம் கண்டிப்பா பார்க்க வேண்டியது ஒரு மஸ்டான ஒரு விஷயமா சார்? 100% பார்க்கணும் மேடம். ஏன் சொல்றேன்னா, நீங்க இப்ப நான் சொல்லிட்டேன் நான் பண்றேன்னு பாத்தீங்கன்னா நான் கோல்டு தொடவே இல்லை. கோல்டு இவ்வளவு பாயிண்ட் ஏறி இருக்கேன், நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், இது வரைக்கும் பண்ணல. காரணம் என் கோல்டு என்னுடைய குரு அதை அக்செப்ட் பண்ணல, நான் பண்ணவும் மாட்டேன். இதே க்ரூட் சொன்னீங்கன்னா நான் பண்ண போறேன், அடுத்தது நான் பண்ண போறேன். ஸோ இது வந்து உங்க சுய ஜாதகம் வந்து டிசைட் பண்ணும் நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ லாஸ்ட்ல இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய இதை தொடும் பொழுது நீங்க பண்ணும்போது எல்லாம் ஓகே, நான் சொன்னது எல்லாம் மைண்ட் பண்ணிக்கோங்க, இவர் சொன்னது ஏற்கனவே நடந்திருக்கு, இப்போ நடக்க போதும் போவீங்க. ஆனா அங்க ஒருத்தன் குழப்பறக்குன்னு ஒருத்தன் வருவான். டேய் இறங்க போறான்டா மார்க்கெட்டு, நான் பாரு 4 இது வாங்கி வச்சிட்டேன் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு என்ன தோணுனா, சொன்னவர் பெஸ்ட்டா வாங்கினவன் பெஸ்ட்டா பார்ப்பான். கண்ணு முன்னாடி ஒருத்தர் இருக்கான்ல, ஒரு துணைக்கு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி போவான், கண்டிப்பா இறங்கும் மார்க்கெட். ஆப்போசிட் ஆயிடும். ஆப்போசிட் ஆகும்போது அடி வாங்குவார். இதுதான் அவருடைய கிரக நிலைகள். கிரக நிலைகள் என்ன சொல்லுதுன்னா, நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதங்கள் வேலை செய்யணும், ஒரு 10 ரூபாய் காசை கூட சம்பாதிக்க முடியாது. இப்போ இது பாவங்கள் கூட தொடர்பு இருக்குங்க. எப்படின்னா 1, 5, 9 பாவங்கள் லாஸ்ன்னு சொல்றோம். அப்ப நாங்க ட்ரேடு வரக்கூடாதுன்னா வரலாம். எப்படி வரலாம்னா, உங்களுடைய ஐடியாலஜியை காசு ஆக்கணும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னா அதை வந்து ஒருத்தருக்கு செல் பண்ணிட்டு அதுல காசு பண்ணலாமே தவிர நீங்க ட்ரேட் பண்ண முடியாது. இதைதான் நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த கால்ஸ் கொடுக்குறவங்க எல்லாம் இந்த 1, 5, 9 இந்த 2, 6, 10 அப்படிங்கிற களத்துல விளையாடுறவங்க. எப்படின்னா இறங்கி போய் விளையாடுறாங்க. இந்த கோச் சொல்றாங்களா அவங்கள 1, 5, 9 2, 6, 10 விளையாடுறவங்க. அப்ப இவங்க தான் ட்ரேட் பண்ணணும். இந்த 3, 7, 11 நட்சத்திரங்கள் திசாபுதிகள் நடக்கிறவங்க எல்லாம் புரோக்கரேஜ் ஆஃபீஸ் வச்சிருப்பாங்க, புரோக்கிங் ஆஃபீஸ் வைக்கிறவங்க. இவங்க எல்லாமே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆஃபீஸ் செட்டப் பண்ணிட்டு உங்களுக்கான பிளாட்ஃபார்ம் கொடுத்துருவாங்க. அதுல ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் காஸ்ட் மட்டும் அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. 4, 8, 12 அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நஷ்டத்தை மட்டுமே சந்திக்கக்கூடிய ஆட்கள். ரொம்ப கவனமா இருக்கும். இந்த 1, 5, 9 லாஸ் தான். 4, 8, 12 அநியாயத்துக்கு லாஸ். பொருளாதாரத்தை கொடுத்தால் அபரிமிதமான லாபம், இல்லைன்னா அளவுக்கு அதிகமான நஷ்டத்தை சந்திக்கக்கூடியவங்க இந்த 4, 8, 12. மொத்தத்தை இழந்து சார் ஒரே நாள ஒண்ணுமே இல்லாம நடுத்தருவில் நிக்கிறேன்னு சொல்றவங்க இந்த 4, 8, 12 கவனமா இருக்கணும். ஸோ இவங்கெல்லாம் சுய ஜாதகத்தை பரிசோதனை பண்ணிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியும். சார் இப்போ வந்து ஐடியாலஜி யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லும்பொழுது எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த கிரிக்கெட் சூதாட்டமாக இருக்கட்டும், இல்லை வந்து ஆன்லைன் ரம்மியாக இருக்கட்டும், இதிலெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா சார்? அது வந்து ஒரு பக்கம் வந்து தப்பாக இருக்கலாம், இன்னொரு பக்கம் கவர்மெண்ட்டே அப்ரூவல் கொடுத்துருக்கு. அப்படின்றப்போ யாரெல்லாம் இதுக்குள்ள போகலாம், யாரெல்லாம் போகவே கூடாது சார்? சூதாட்டம்ங்கிறது 5ஆம் இடங்க. நீங்க லாட்ரி, ரேஸ், இப்போ நாங்க சொல்ற மார்க்கெட்டு, நிஃப்டி, கிரிப்டோ எது வேணா இருக்கட்டும், நீங்க இதுல எல்லாம் போய் ஜெயிக்கணும்னா உங்களோட 5ஆம் பாவம் சிறப்பாக இருக்கணும். 5ஆம் பாவம் பொருளாதாரத்தை கொடுக்குதா அப்படின்னு பார்க்கணும். 5ஆம் நாங்க ஏற்கனவே நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த 2, 6, 10 பாவத்து கூட தொடர்புடன் இருந்தால் கண்டிப்பா நீங்க வந்து இந்த நிஃப்டியில சம்பாதிக்கலாம், சூதாட்டத்துல சம்பாதிக்கலாம், நீங்க ரேஸ்ல போனா சம்பாதிக்கலாம், நீங்க வந்து ரம்மி விளையாண்டாலும் சம்பாதிக்கலாம், எது பண்ணாலும் சம்பாதிப்பாங்க. இந்த 5ஆம் பாவம் பொருளாதாரத்தை கொடுக்கணும். இந்த 5ஆம் பாவம் யாருக்கெல்லாம் பொருளாதாரத்தை கொடுக்கும், ஒரு சின்ன கான்செப்ட் சொல்ற மாதிரிங்களா, யாருக்கெல்லாம் பூர்வீக சொத்து வந்திருக்குவாங்க, தாத்தாவுடைய சொத்து யாருக்கெல்லாம் வந்திருக்கும், இவங்களுக்கெல்லாம் 5ஆம் பாவம் நல்லா இருக்குன்னு, அதாவது மெட்டீரியல் லைஃப்ல நல்லா இருக்குன்னு. எங்க அப்பா ஒரு வீடு வச்சானா அது கணக்கு இல்லை, தாத்தா காலத்துடைய சொத்து இவங்களுக்கு டைரக்டா வந்திருந்தால் இவங்க வந்து எலிஜிபிள், இந்த பர்சன் எலிஜிபிள். ஆனா திசாபுத்தி பார்க்கணும், அது வேற. ஆனா பொதுவாக இவங்களுக்கு லாட்ரி அதிர்ஷ்டம் எல்லாம் வரும் சொல்லுவாங்க இல்லையா, சொத்து சேர்ந்த இடத்துலயே போய் சேர்ந்துட்டு இருக்கும்பாங்களே, அதெல்லாம் இவங்க தான். 5ஆம் பாவம் பொருளாதாரத்தை கொடுத்து 2, 6, 10 கூட கனெக்ட் ஆனால் நீங்க சொல்ற எந்த விஷயத்துக்கு வேணா போகலாம். சீட்டாட்டம் இல்லை, எது வேணா பண்ணுங்க, கேம்பிளிங் எது வேணா போங்க, ஜெயிக்கலாம். கேசினோ போனாலும் ஜெயிக்கலாம், நீங்க சீட்டாட்டம் போனாலும் ஜெயிக்கலாம், நீங்க இண்டிவிஜுவலா நீங்களா தனியா ஒரு பெட் கட்டி ஆடினாலும் ஜெயிக்கலாம். அதிர்ஷ்டம் என்பது தேடி வரும். 5ஆம் இடம் அதிர்ஷ்டம். 8ஆம் அதிபதி கூட தொடர்பு வரும்பொழுது திடீர் அதிர்ஷ்டம். 2, 6, 10 கனெக்ட் ஆகும்போது உழைப்பால் வரக்கூடிய அதிர்ஷ்டம். உழைப்பால் எப்படிங்க, இந்த மாதிரி இந்த கேம்பிளிங்ல வரக்கூடிய உழைப்பு, அதனால் வரக்கூடிய அதிர்ஷ்டம். ஸோ ஜாதகத்துல இந்த அமைப்பு இருக்கணும். எங்ககிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க கேட்பாங்க, சார் எனக்கு புதையல் யோகம் இருக்கா, எனக்கு வந்து லாட்ரி கிடைக்குமான்னு கேட்பாங்க. அப்ப நாங்க வந்து 5, 8, 2 இந்த கால்குலேஷன் தான் பார்ப்போம். இது இருந்தால் சிறப்பு, இல்லைன்னா கிடைக்காது. ஸோ இதனுடைய அடிப்படையில் நீங்க பார்க்கணும். ஓகே சார், ஒரு ட்ரேடிங் எப்படி பண்ணணும், எதில் பண்ணா எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு தெளிவான விளக்கம் அது ஜோதிட ரீதியாக சொன்னீங்க சார். பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். ரொம்ப நன்றி சார். நன்றி, வாழ்க வளமுடன்.